ரொம்ப ஈஸியான ஒரு மீன் குழம்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஒரு 2-3 தக்காளி போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சோன்னா ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி இப்போ நல்லா குழம்பு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட வாசனை அப்புறம் அந்த மசாலாவோட வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி மீனை வந்து க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அந்த மீனை வந்து இப்போ அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் நெத்திலி மீன் போட்டு இந்த குழம்பு செய்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு நெத்திலி மீன் குழம்பும் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.